எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இது ஒரு சிறுகதை, சரிங்களா? இப்போ அந்த கதைக்குள்ளேயும் காட்சிக்குள்ளேயும் போகலாம். முதல் காட்சி. அந்த காட்சியில் அந்த திரை முழுவதும் அவரோட முகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம், முன்னுரிமை. அவர் புழக்கடையில் அமர்ந்து, அதாவது புடக்காலையில் உட்காந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த தலைக்கு மேலே ஊற்றும் போது முகம் கண்ணை மூடி அப்படியே ஒரு ஆசுவாசத்தோடு ஊற்றிக்கிட்டு இருக்காரு. முன்னோட்ட காட்சிகளாக, அதாவது இதுக்கு முந்தின சில காட்சிகள் போல் ஃப்ளாஷ்பேக் ஷாட் மாதிரி அப்படி போகுது. அங்கே அவர் எகிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு, ஒன்றெல்லாம் கட்டணம் பாரு, நீலாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்னு ஒரு டைலாக். மறுபடியும் தண்ணி ஊற்றப்படுது. ஒன்றை நான் அன்னைக்கு கட்டினதுக்கு வேறு எங்கேயாவது போயிருந்துருக்கலாம்டி அப்படின்னு அடுத்து மறுபடியும் அவருக்கு தலையில் தண்ணி ஊற்றப்படுது. ஆம்பளைங்க எதுக்கு தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்களோ, மனுஷங்க அவங்க கூட வாழ முடியுமாடி அப்படின்னு இந்த டைலாக்கெல்லாம் வருது. இப்போ நிகழ்காலத்தில் இவர் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அவரோட மனைவி அவருக்கு தண்ணி ஊற்றி கொண்டு இருக்கிறார்கள். இவருக்கு ஒரு கை ஒரு கால் பக்கவாதத்தால் திடீரென்று செயலிழந்து இருக்கிறார். கூடவே அவருடைய வாயும் குளறுபடியாகிறது, பேச்சு வருவதில்லை. தற்போது இன்னைக்கு ட்ரெண்டில் அவருக்கு அப்படி இருக்குது. ஆனால் அவர் அந்த பழசை நினச்சி பார்க்குறாரு. அதற்கிடையில் அவங்க குளிக்க வைக்கிறாங்க மனைவி. அப்போ இடையில் இவங்க கடந்த காலங்களில் திருமணமான புதிதில் குளிக்க வைக்கும் பொழுது சில சின்ன சின்ன சீண்டல்கள், விளையாட்டு, வேடிக்கை அப்படி இருந்ததெல்லாம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சி பார்த்து அதை சொல்ல முடியாமல் கண்ணு தண்ணி வடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அதையும் நினைக்கிறாங்க, இதையும் நினைக்கிறாங்க. இடையில் அந்த ஷாட்டும் வருது. குளிக்க வைக்கும் போது மேலே தண்ணி முகத்து மேலே தெளிக்கிறது, குளிச்சுட்டு தலையை தோட்டிகிட்டு வந்தோன்னா மறுபடியும் ஒரு டப்பா தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறது. அந்த மாதிரி இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் சில நினைவுகள் வருது. அவங்களுடைய ஊடல் கூடல் அதுவும் சேர்த்து. ஆனால் இப்போ தற்போதையில் இந்த மாதிரி இருக்கமே, இந்த மாதிரி நிலை இருக்கே அப்படின்னு இவர் நினச்சி அவங்க குளிக்க வைக்கிறாங்க. இவர் ஃபீல் பண்ணி இவரோட கண்ணு தண்ணி தனியே வெளியே தெரியாத அளவுக்கு அந்த தண்ணி வர்றப்பெல்லாம் இவர் அலறாரு, மனசுடைஞ்சு. வாய் விட்டு சொல்லவும் முடியல, அவரால் எதுவும் செயல்படுத்தவும் முடியல, செய்யவும் முடியல எதையும். அப்படி அது எல்லாமே ஆல்ரெடி முன்னாலேயே பேசிட்டார், நடந்துக்கிட்டார். தன் மனைவி கையாலையும் காலாலையும் உதைக்கிறது, அடிக்கிறதுங்கிறது எல்லாம் பண்ணிட்டார். வாயால் பேசக்கூடாதது எல்லாம் பேசிட்டார். இன்னும் அவங்க மனைவி மேலே காரியெல்லாம் துப்பியும் இருக்கார். நீலாம் அந்த மாதிரி என்னென்னலாம் செஞ்சாரோ அதுக்கெல்லாம் இப்போ நேர் எதிர்மறையாக இப்போ அவரோட யதார்த்த நிலை. அதெல்லாம் செஞ்சதுனால நமக்கு இப்படி வந்துருச்சா, இப்போ நாம் இப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் நினச்சி பார்க்குறோமா, இது பாவமா புண்ணியமா என்ன அப்படின்னு இவருக்குள்ள பல கேள்விகள். குளித்து முடிக்க போகிற தருவாயில் அவங்க மனைவி ஏங்க தினம் இதே மாதிரி அழுகிறீங்க, விடுங்க சரியாக போயிடும், பார்த்துக்கிட்டு தானே இருக்கும், சீக்கிரம் சரியாயிடுவீங்க அப்படின்னு வழக்கம் போல் ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறாங்க. அவங்க அந்த புழக்கடை அந்த பாத்ரூம் திறந்த வெளி தான், முன்னால் டோர் இருக்கும், மேலே கூடாரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் அது. அவர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு, சொல்ல முடியாமல் அப்படியே இன்னும் மறுபடியும் புழுங்குறாரு அவருக்குள்ளே. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை தன்னோட மாரோட அணைச்சி கண்ணு மூடி ஆசுவாசப்படுத்துகிறாங்க. இவங்களோட கண்ணீர் துளி மறுபடியும் அவரை குளிக்க வைக்கிது.
அவ்வளோ ஒரு பெருக்கெடுத்து வருது அவங்களோட கண்ணீர் துளிகள். அவங்களும் தன்னோட முந்தைய காலகட்டங்கள் பழைய நினைவுகளுக்கு அப்பப்போ போயிட்டு வராங்க. அந்த மாதிரி டயத்தில் கண்ணு தண்ணி அவரோட தலை மேலே வந்து மலைத்துளி போல் விழுது. இவர் ஒன்று அண்ணாந்து பார்த்து தன் செய்கையிலே வந்து வேணாங்கிறார். அதாவது வாயும் வரல கையும் வரல, ஆனால் கண்ணில் மட்டும் வேணான்னு சொல்லி செய்கை காட்டுறாரு. அவங்களால தாங்க முடியாமல் இவர் அண்ணாந்து பார்க்குறாரு. அவங்க கண்ணு தண்ணி இவரோட கண்கள்லேயே அந்த இரு கண்களின் கண்ணீர் துளியும் இவங்க இந்த ஆணோட கணவனோட இரு கண்களிலும் நேருக்கு நேராக வந்து விழுது. அது இவருக்கு இன்னும் கூடுதலாக அவரோட கண்ணில் இருந்தும் பெருக்கெடுத்து தண்ணி கீழே விழுது. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் குளிக்க வந்த தண்ணியும் தீர்ந்துருச்சு, இவங்களோட கண்ணு தண்ணியும் தீர்ந்துருச்சு. சரி, துவட்டிட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை துவட்டி இவருக்கு அந்த ஆடைகளெல்லாம் மாற்றி கதவு திறக்கிற வேளையில் மழை வர ஆரம்பிக்குது. திடீர்னு எங்கேருந்து மழை வந்ததுன்னு தெரில, மழை வர ஆரம்பிக்குது. சரசரன்னு சும்மா சாரலாக போட்டது நல்லா திடுன்னு மொத்தமாக வேகமாக மழைத்துளி விழ ஆரம்பிக்குது. 2 பேருமே கதவில் கை வச்சவங்க திறக்கல. மறுபடியும் குளியல் ஆரம்பித்தது. குளிக்க வந்த நீர் தீர்ந்தாலும், அவர்கள் மனதில் இருந்த ஆசைகள் தீர்ந்தாலும், ஏக்கங்கள் தீர்ந்தாலும், கண்ணீர் துளிகள் தீர்ந்தாலும், எங்கோ இருந்து மீண்டும் ஒரு நம்பிக்கை துளிகள் அவர்கள் மீது விழத்தான் செய்கின்றது. அவர்கள் அதில் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தாயும் சேயும் என்று நினைத்தாலும் சரி, கணவன் மனைவி என்று நினைத்தாலும் சரி, ஆனால் சிவசக்தியாக அர்த்தநாரீஸ்வரராக ஒருவருக்கொருவர் சரிபாதியாக அரவணைத்து ஒன்றுபட்டு கண்களை மூடிக்கொண்டனர். மலைத்துளி மட்டும் அவர்களை முற்றிலுமாக ஆக்கிரமித்து அவர்கள் மீது உச்சந்தலையில் விழுந்து உள்ளங்காலை நனைத்து எங்கோ கூட்டி செல்கின்றது, எங்கெங்கோ கூட்டி செல்கின்றது. அவர்களோடு சேர்ந்து நாமும் சிறிது மணித்துளிகள் செல்வோமாக. அந்த செல்லும் வேளையில் கணவன் மனைவி உறவென்பது, உரையாடல் என்பது எப்படி இருக்கக்கூடாது என்பதல்ல, எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சற்று அசை போடுவோமாக. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜீவா.